டி ராதிகா, இப்போ வயிறு வலிலாம் எப்படி இருக்குமா? வாந்தி ஏதாச்சும் இருக்கா? வயிறு வலியா? எனக்கே அண்ணி வயிறு வலிக்குது. நான் நல்லா தான் இருக்கேன். என்னம்மா சொல்றா? நீ தானே வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு அத்தையை கூட்டிட்டு போனதா சொன்னாங்க. ஐயோ, நானே உளறிட்டேனே. சரி, சமாளிப்போம். ஆமா நீ, அப்ப வலிச்சுது. இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். உங்ககிட்ட நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கால, உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? சரிம்மா ராதிகா, அதுக்கு கேட்கலம்மா. எனக்கு 3 மாசம் வரைக்கும் காலையில காலையில வாமிட் வந்துடும் பார்த்துக்கோ. அப்படி தலை சுத்திக்கிட்டே இருக்கும், என்னால் நிக்க கூட முடியாது. அதனாலதான் கேட்டேன் உனக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ, நான் நல்லா இருக்கேன். என்ன அடிக்கடிக்கு பசிக்க மட்டும் தான் செய்த நீ, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல நீ. ஓ அப்படியாம்மா, சரி சரி, நல்ல மனசுக்கு பிடிச்சது நல்லா சாப்பிடுச்சிடியா. இது வேணா அது வேணான்னு சொல்லாது, எல்லாத்தையும் சாப்பிடுமா நீ. நான் ஏன் சொல்ல போறேன்னா எல்லாத்தையும் சாப்பிடுவேன் நீ. ஏக்கா ஏக்கா பாமக்கா எங்க இருக்கீங்க? யாரு? என் அத்தை இவ்வளவு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அதுவும் இல்லாம எக்கான்னு வேற சொல்றாங்க. ஒருவேளை யாராச்சும் தம்பி இருப்பாங்களோ எனக்கு தெரியாம. ஏமா ராதிகா, உங்க அம்மாக்கு யாராச்சும் கூட பிறந்த தம்பி யாராச்சும் இருக்காங்களா? ஒண்ணு விட்டு தம்பி யாராச்சும்? அப்படியெல்லாம் யாரும் இல்ல நீ. அவங்க அம்மாக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருப்பாங்களா இருக்கும், அதான். சரி, உள்ள கூப்பிடுங்க. பாவம் வெளியவே நிக்காதவரு. என்ன உள்ள வாங்க, இங்கதான் இருக்கோம் நாங்க. சரிம்மா இதோ வரேன். அட நம்ம துணிக்கார அண்ணாச்சி, வாங்க அண்ணாச்சி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்களும் உங்க நாத்தனாரும் 2 பேரும் முழுகாம இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். வயித்துல குழந்தெல்லாம் நல்லா இருக்காமா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாங்க அண்ணாச்சி, நாங்க நல்லா இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்லாம் போயிட்டு தான் வரோம். ஆமா அண்ணாச்சி, என்ன இந்த சைடு? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? உங்க அம்மா உங்க 2 பேருக்கும் துணி எடுத்து தர்றதுக்காக என்ன வர சொன்னாங்க. இருக்கிற பட்டு புடவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க. அதனால தாம்மா வந்தேன். ஓ அப்படி அண்ணாச்சி, சரிங்க அண்ணாச்சி, ஓபன் பண்ணி காட்டுங்க. இருங்க அண்ணாச்சி, நான் அத்தையை கூப்பிடுறேன், அத்தையும் வந்துருட்டோம். சரிங்கம்மா, நான் கீழே உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க, அதுக்குள்ள உங்க அத்தையை கூப்பிடுங்க. ஏன் அண்ணாச்சி கீழே உட்காருங்க, மேல உட்காந்துக்கோங்க. இல்லம்மா பரவாயில்ல, இருக்கட்டும். கீழே உட்காந்தா தான் துணியெல்லாம் நல்லா விரிச்சு காட்ட முடியும், அதுக்கு தான் சொல்லுவேன். அதுவும் சரிதான் அண்ணாச்சி, நீங்க கீழேயே உட்காந்து காட்டுங்க. என்னி, நீங்க அம்மாவை கூப்பிடுங்க. எத்தே, சொல்லு மருமவளே, நான் உள்ள இருக்கேன். என்ன விஷயம்? எத்தே, நீங்க துணிக்கார அண்ணாச்சி வர சொன்னீங்களாமே, அதான் அண்ணாச்சி வந்திருக்காங்க, நீங்க வாங்க. அதோ வரமா வரேன். அண்ணாச்சி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா, எனக்கு என்ன குறை? ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன அண்ணாச்சி, என் மவளும் என் மருமகளும் ஒண்ணு போல உண்டாயிருக்காளுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணாச்சி. ஆமாம்மா, எனக்கும் கேட்கும் போதே மனசு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குமா. சரிங்க அண்ணாச்சி, நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க புடவையெல்லாம் விரிச்சு காட்டுங்க, குழந்தைங்க பாக்கட்டும். சரிம்மா, நான் எல்லாத்தையும் காட்டுறேன். ஐயா, எல்லா பட்டும் நல்ல கலர் கலரா இருக்கு. சொன்ன மாதிரி எல்லா பட்டும் அழகா உள்ள கொண்டு வந்திருக்கீங்களே. ஆமாம்மா, உங்களுக்காகவே பேசலாம் கொண்டு வந்தேன். சரிங்கம்மா, எது வேணும்னு சொல்லுங்க. எனக்கு வர வெளியே போற கொஞ்சம் வேலை இருக்கு, அதனாலதான் பாத்துக்கோங்க சொல்லுறேன். சீக்கிரமா எடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க அண்ணாச்சி, நான் சொல்லுறேன், அவளையும் எடுத்து பாருங்க. சின்ன பொண்ணு, உனக்கு என்ன கலர் சேலை பிடிச்சிருக்கோ எது வேணாலும் எடுத்துக்கோ, அத்தை வாங்கி தரேன், சரியா? மொவலே, நான் பெத்த மொவலே ராசாத்தி, உனக்கு என்ன கலர் வேணும் சொல்லி அம்மா கிட்ட சொல்லி, அம்மா வாங்கி தரேன். எம்மா, அண்ணி முதல்ல எடுத்துக்கிட்டோமா, அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். என் மொவலுக்கு எவ்வளோ பொறுப்பா இருக்கா பாருங்க அண்ணாச்சி. அவங்க அண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் எடுப்பேன்னு சொல்லி. சரி சின்ன பொண்ணு, அப்புறம் நீ சொல்லி உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லி. அத்தை, அது ஏன் மருமவளே இழுக்கா? என்ன கலர் வேணும்னு சொல்லி, அத்தை வாங்கி தரேன். அத்தை, எனக்கு அந்த பஞ்சு மிட்டாய் கலர்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அந்த ரோஸ் கலர் சேலை எனக்கு வேணும் அத்தை. அவ்வளவுதானே மருமவளே, நீ எடுத்துக்கோ, சரியா? எம்மாடி ராதிகா, நான் பெத்த மவளே, உனக்கு என்ன டீ வேணும்? ஏன் டீ மூஞ்சி ஏன் இப்படி சோகமா வச்சிருக்கா? இல்லம்மா, அண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் அந்த சேலையத்தான் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அண்ணி அந்த சேலை தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்ணனே தெரியலம்மா. சரிடி, அதுக்கு என்ன? அண்ணாச்சி கிட்ட கேட்டா அண்ணாச்சி வேற சேலை தர போறாரு, அவ்வளவுதானே. இது நான் கேட்டு வாங்கி தரேன். அண்ணாச்சி, 2 பேரும் வாய் வைத்தமா இருக்கிற பிள்ளைங்க, ஆசைப்பட்ட பொருளை வாங்கி தரணும் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் கேட்கேன். இந்த மாதிரி பீஸ்ல இன்னொரு புடவை இருந்தா கொடுங்க அண்ணாச்சி. இல்லம்மா, இது எல்லாமே ஒரே ஒரு செட்டு தான் அடிச்சு வருமே, ரொம்ப காஸ்ட்லி வேற. அதனால யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் மட்டும் அடிச்சு தருவாங்கம்மா. அதுதான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஐயோ கடவுளே, இப்படி ஆயிட்டே, என்ன பண்ணே தெரியலையே முருகா. பரவாயில்லத்த, இருக்கட்டும். எம்மாடி ராதிகா, நீ அதை எடுத்துக்கோ. அண்ணி பச்சை கலர் புடவை எடுத்துக்கிறேன், எனக்கு அந்த பச்சை கலரும் ரொம்ப பிடிச்சிருக்கு.
பாத்தீங்களா அண்ணாச்சி, என் மருமவ ரொம்ப தங்கமானவ பாத்துக்கோங்க. ஆனா அத்தனாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சிருந்து விட்டு கொடுத்துட்டா. என்ன சொல்லுறது, இப்படி ஒரு அண்ணி கிடைக்க என் மவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அன்னிக்கு பிடிச்ச சேலையை எடுக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்ணோம். கடைசியில அந்த பச்சை கலரையும் எடுத்துட்டாங்கல்ல. சரி பரவாயில்ல, போனா போட்டோம். அங்க என்னத்தையும் ஒண்ணு முன்னுத்துக்கிட்டு இருக்கா. அத்தான் நீ எடுத்த கலர் சேலையே அன்னி கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன சிடி உருன்னு முஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காத. அது இல்லம்மா, அண்ணி அந்த கலர் சேலையை ஆசைப்பட்டாங்கல்ல, அதனால தான் மனசு கஷ்டமா இருக்கு, அன்னிக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோமோன்னு சொல்லி. வேற ஒண்ணும் இல்லம்மா. பரவாயில்ல ராதிகா, நான் வெளியே எங்கேயாச்சும் போனேன்னா உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். நீ கவலைப்படாதம்மா. சரிங்க அண்ணி. சரி அண்ணாச்சி, இந்த 2 புடவையோட பில்லையும் என் மகன் கிட்ட கொடுத்துருங்க. சரியா, நான் அவன்கிட்ட காசு கொடுத்து விட்டுறேன். சரிங்கக்கா, நான் இப்ப எனக்கு வேலை கிடக்கு, நானும் போறேன். சரிங்களா? புள்ள தச்சு பொண்ணுங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. யாருக்கன்னாச்சும் பட்டுரும். சரிங்களா? சுத்தி போடுங்க முதல்ல 2 பேருக்கும். சரிங்க அண்ணாச்சி, போயிட்டு வாங்க. 2 பேருக்கும் சந்தோஷமாமா புடவை கிடைச்சதுல? ஆமாங்க அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம்மா, சந்தோஷம் தான். நீ ஏண்டி இழுக்க, என்னாச்சு சொல்லு. இல்ல, ஒரு புடவை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கியே, அதுதான். இன்னொரு புடவை எடுத்து கொடுத்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். உனக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிட்டுடி. ஒரு புடவை எடுத்து கொடுத்ததே அதிகம். இன்னொன்னு வர கேக்குதா உனக்கு? இன்னைக்கு உன் புருஷன் வரான், சரியா? அவன்கிட்ட கேளு, எத்தனை புடவை வேணாலும் எடுத்து தருவான். என்னம்மா சொல்லுறா? அவரு வராரா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் தாண்டி ஃபோன் பண்ணி சொன்னேன், வீட்டுக்கு வந்துட்டு போங்க, ராதிகா இந்த மாதிரி மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீ அவர்கிட்ட சொல்லலையா? இது எவ்வளவு நல்ல சந்தோஷமான விஷயம். இதை சொல்ல வேண்டாம்? உன் மாமியாருக்கு ஒரு போனை போட்டு சொல்லு, சரியா? யாரா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறா? ஏன்டி சந்தோஷமான விஷயத்த சொன்ன என்ன? அது வந்து நான் அவருக்கு சர்ப்ரைஸா சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ இப்படி பண்ணிட்டியம்மா. எல்லாம் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லணும்டி, அப்பதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். காலம் கடந்து போனா எதுவும் நினைக்காது பாத்துக்கோ. சரி, நீங்க 2 பேரும் போய் அந்த சேவையை எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சமையல் வேலையை பார்க்கேன். மாப்பிள்ள வரான்னு சொல்லியிருக்காருல்ல, நான் போய் சமைச்சிட்டு அதுக்கப்புறமா விருந்துக்கு வேற ரெடி பண்ணணும். ஏத்தே, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் போறேன். போயிட்டு சமையல் வேலையை பார்க்க. எம்மாடி ராதிகா, நம்ம 2 பேருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சேலை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். என்னம்மா? ஆமாங்க, நீ ரொம்ப சந்தோஷம் தான். சரிங்க நீ, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்களும் போங்க, போய் படுத்துக்கோங்க. சரிம்மா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே, ஒரு நேரத்துல ஒன்னொன்னு பேசுறா. இவ என்னன்னே ஒன்னும் புரியல. இவளை சுத்தி எல்லாம் மர்மமா தான் இருக்கு. அரை மணி நேரத்திற்கு பிறகு. அப்பா சோ கடவுளே, எவ்வளவு வேலை. அம்மா 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 அம்மா, தாங்க முடியாத வேலை வீட்டுல. அப்பா, ஒரு வழியா ஒரு அரை மணி நேரத்துல எல்லா வேலையும் கட 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 கடன்னு பார்த்தாச்சு. நல்ல வேலை சின்னதோட இருந்ததுனால அவன் கொஞ்சம் கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணான். சீக்கிரமா வேலையை முடிச்சாச்சு இன்னைக்கு. சரி, கொஞ்ச நேரம் உட்காருவோம். ராதிகா, ராதிகா. யாரு ராதிகாவை ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கிறது? அட, நம்ம மாப்பிள்ள. இங்க வாங்க, எல்லாம் உள்ளதான் இருக்கோம், இங்க வாங்க. சரிங்க, இதோ வரேன். எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? வீட்டுல அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்கல்ல, நல்லா இருக்காங்களா? ஆமாத்த, எல்லாம் நல்லா இருக்கும். ராதிகா மாசமா இருக்கான்னு சொன்னீங்களா, அதான் சரி பார்த்துட்டு அப்படி கையோடு கூட்டிக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ அப்படியா மாப்பிள்ள, சரி சரி, நான் கூப்பிடுறேன் மாப்பிள்ள. ராதிகா உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா, நான் கூப்பிடுறேன், இருங்க. உட்காருங்க மாப்பிள்ள, ஏன் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? சரிங்க அத்தே. எம்மாடி ராதிகா, உள்ள வா, மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு, இங்க வா. இதோ வரமா. எங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? அத்தெல்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கோம்மா. நாங்க தான் உன்னை கேட்கணும், எப்படி இருக்கு, தலை சுத்தல் எப்படி இருக்கு, பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருமா இன்னொரு வாட்டி வேணா? என்னது ஹாஸ்பிட்டலுக்கா? ஐயா சாமி, ஆள விடுறா. என்னம்மா மாப்பிள்ள கூப்பிடுறாருல, ஒரு வாட்டி வேணா போய் செக் பண்ணிட்டு வாங்க 2 பேரும். இல்லம்மா, நேத்து தானே போயிட்டு வந்திருக்கோம், அதை யோசிக்காம வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த மாசம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு எதுக்கு வீண் செலவு. அதுவும் சரிதான் மாப்பிள்ள, ஒரு மாசம் கழிச்சு கூட்டிட்டு போங்க அவங்களையும். சரிங்க அத்தை. அத்தை, அம்மா இவளை கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. மாசமா இருக்க வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்க கூடாதான், அதனால தான் சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, ஒரு வருத்தமும் படாதீங்க, சரிங்களா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஒரு மாசம் இங்க இருக்கட்டும், அதுக்கப்புறமா அனுப்பி விடுறேன். சரிங்க அத்தை, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள, போங்க, போய் மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்க, சாப்பிடுவீங்க. மருமவளே, வாமா, இங்க வந்து சாப்பிடு வா. இதோ வராத்தே. என்ன வாங்க, எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படிமா இருக்க? குழந்தை எப்படி இருக்கு? செக்கப் போனியா? ஆமாண்ணே, செக்கப் போனேன். அடுத்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. சரிம்மா, உடம்ப பார்த்துக்குமா. சரி, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன். நானும் வரேன், இருங்கத்தே.
இருக்கட்டும் மருமல, உட்காரு நீ கொஞ்ச நேரம். நான் போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன். வாங்கம்மா வாங்க, எல்லாம் சாப்பிடுங்க வாங்க. சின்ன பொண்ணு நீ உட்காந்து சாப்பிடு. சின்ன பொண்ணு அவங்க கூடயே நீ ஏன் நின்றுட்டு இருக்க மசமசன்னு? இருக்கட்டும் அத்தை, அவங்க 2 பேரும் இப்ப சாப்பிடட்டும். அதுக்கப்புறமா நம்ம நீங்க எல்லாரும் சாப்பிடுவோம். அவரும் வரல, வந்த உடனே 3 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம் அத்தை. சரிம்மா சரி. சரிம்மா 2 பேரும் சாப்பிடுங்க. மாப்பிள்ள சாப்பிடுங்க. சரிங்க அத்தை, உங்க கையால சாப்பிட்டு எவ்வளவோ நாள் ஆச்சு. ஏம்மா ரொம்ப சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்குமா. சரிடி, சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பிடு. ஆமா அத்தை, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கு. சரிங்க மாப்பிள்ள சாப்பிடுங்க. ராதிகா பாத்து பாத்து வாயை தர, இல்ல மாப்பிள்ள அதுக்குள்ள விழுந்துற போறாரு. சரியா சொன்னீங்க அத்தை. ராதிகாவை பார்த்தா எனக்கு அப்படித்தான் இருக்கு. போங்க, நீ கிண்டல் பண்ணாதீங்க. வாழை சின்ன தர வா, வேலை முடிஞ்சுட்டா? ஆமாம்மா, வேலை முடிஞ்சிட்டு. வாங்க மாப்பிள்ளை, வாங்க. எப்போ வந்தீங்க? நான் வந்து ஒரு மணி நேரம் இருக்கும் மச்சான். சரி மாப்பிள்ளை, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் போயிட்டு மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன். சரிங்க அத்தை, நானும் அவர் கூட போயிட்டு அவருக்கு துணி எடுத்து கொடுத்துட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வாங்க போங்க.